வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு மணத்தக்காளி காய் வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எங்க வீட்ல இருக்க மணத்தக்காளி காய் ஒரு 2 கப் அளவுக்கு பறிச்சு வச்சுக்கிறேன். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 15 தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், 10 பல் தோல் உரிச்ச பூண்டு, 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி இருக்கு. இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இத 1 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து புளியை ஊற வச்சுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. இதுல 2 கப் அளவுக்கு சுடுதண்ணீர் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா கரைச்சிட்டு வடிச்சு வச்சிருங்க. அடுத்து குழம்ப தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. பொடியா நறுக்குன 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே மணத்தக்காளி காய் 2 கப் அளவுக்கு சேர்த்துருங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலயே இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி பழுப்பு நிறத்துக்கு மாறுங்க. இப்போ இது கூடவே பொடியா நறுக்குன ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இத 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி கரைசல், இந்த 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்புக்கு மொத்தமா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு. இந்த காய் கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.